எப்பொருள் யார் யார் வாக்கியத்திலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஆதிபேராசனம் திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லி நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு இடைக்கால கடமை சங்கத்தில் 39ஆம் இலக்கியம் வைத்து அறிவுடைய தோழர்கள் மீண்டும் ஒரு முறை வீடியோவாக அம்மாவது சொன்னது போல இயற்கை மருத்துவம் என்பது இன்னைக்கு நேற்று அல்ல, 2000 ஆண்டுக்கு முன்னிருந்து ஏன் உயிர்கள் தோன்றியதிலிருந்து உள்ளதுதான், தமிழர்கள் கடைபிடித்தது தான். அதே திருக்குறளுடைய திருவள்ளுவரும் குறிப்பிட்டார். மருந்து அப்படிங்கிற அதிகாரம் 95, திருக்குறளின் 133 அதிகாரங்களையும் நல்ல பழுதர கற்று தேர்ந்த அறிஞர்களே, ஆசிரியர்களே, சான்றோர்களே கூட அந்த மருந்து அதிகாரத்தை பின்பற்றுவார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் திருக்குறள்களை எல்லா அதிகாரமுமே பின்பற்றக்கூடியது, முக்காலத்துக்கும் பொருந்தியது. அந்த காலம் இந்த காலம் எதிர்ப்பு எதிராகும். அதனால தான் அதை அவர் ஒரு சாவற்ற நெறி என்று அந்த திருக்குறளை நான் சொல்கிறோம். எல்லா நாடுகளும் போட்டுக்கிறோம். என்ன காரணம் என்றால் வாழ்வியலோடு தொடர்புடையது. ஒரு செயல் அன்றைக்கு பொருந்துவோர் இன்றைக்கு பொருந்தாது இருப்பார்கள், இன்றைக்கு பொழுது நாளைக்கு பொருந்தாது இருப்பார்கள். அன்றைக்கு கைபேசிகளே கைபேசி நாளைக்கு இதை விட பெரிய அறிவு கருவிகள் வரலாம். ஆனால் திருக்குறள் என்பது வாழ்வியலோடு அன்றும் தொடர்புடையது, இன்றும் தொடர்புடையது, இன்றும் எதிர்காலம் தொடர்புடையது என்பதற்கான எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு. அதுல ஒரு அதிகாரம் தான் 95ஆம் அதிகாரம், மருந்து. நம்மளாம் மருந்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன தோணும் நமக்குலாம்? இல்லையா? குழந்தைங்க சொல்லுங்க, மருந்துனால மாத்திரை அப்படிங்கிறதுலாம் எல்லாருடைய நெஞ்சில் பதிவானது. ஆனா திருக்குறள்ல ஐயன் திருவள்ளுவர் மருந்து அதிகாரத்துல மருந்துன்னு சொல்ற தலைப்புல என்ன மருந்து, இதுதான் அந்த அதிகாரத்துல சிறப்பு. அதுதான் வாழ்வியல் அவர் எழுதியிருக்கா மட்டும் இல்ல, வாழ்வியலை பின்பற்றி வந்த முறை. அன்றைய கால மக்கள், அன்றைய தமிழர்கள் அப்படித்தான் பின்பற்றி வந்திருக்காங்க. அதை இன்றும் கடைபிடித்தா இளமையை வாழலாம். அதுக்கு நான் எடுத்துட்டேன். ஐயா அவர் சொன்னதை போல இளமையை நான் எடுத்துக்கிட்டாங்கன்னா மருந்து அதிகாரம் பின்பற்ற. எந்த மருந்து அது இல்லை. உணவை எப்படி சாப்பிடணும், எப்படி அதை நீங்க வாழ்வியல்ல உணவு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட அந்த கற்றுக்கொண்டே சொல்றாங்க. மற்றபடி நீ சித்த மருத்துவம் பாருவோம், வெளியியல் மருத்துவம் பாருணும், ஆயுர்வேத மருத்துவம் பாருணும், இப்போ வந்துட்டு ஆங்கில மருத்துவம் பாருணும், எந்த ஒரு மூலிகை சாப்பிடணும், எதுவுமே அவர் சொல்லல. பல மருத்துவர்கள், சித்த மருத்துவர்களே மூலிகை மருந்து, மூலிகையில அரைச்சு அது இந்த கொரோனா காலத்துல கூட அது மாதிரி குடிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மருந்து எதுவுமே திருவள்ளுவர் சொல்லு. அவரும் ஒரு சித்த மருத்துவர் தான், மருத்துவ புலவர் தான், தெய்வ புலவர்கள் மருத்துவ புலவர் தான். அவர் காலத்திலேயே அவர் சொன்னதுல மருந்துங்கிற காலத்துல எந்த மருந்துமே இல்லை. அப்போனா மருந்துனா என்ன? அவன் இன்று நேற்று அவங்க சொல்றது நம்ம சொல்லல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொன்னது. மருந்துனா என்ன சொல்றாரு? மிகினும் குறையினும் நோய் செய்யும். 941 நம்ம அழைப்பதை நான் போட்டிருக்கேன். 95ஆம் அதிகாரத்துல 941வது குறள்ல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா இயங்கிய நூல் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல காற்று, நீர், வெப்பம், வாதம், பித்தம், கபம் அப்படின்னு உடம்புல சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லும்போது காற்று, வெப்பம், நீர், இந்த மூன்றும் கூடினாலோ அல்லது குறைந்தாலோ நம்ம உடம்புக்கு நோய் வரும். முதல் பொருள் அதான் சொல்றாங்க, வழிமுதலா எண்ணிய மூன்று. நம்ம நூலாளர் சித்த மருத்துவ நூலாளர் சொன்னா இந்த மூன்றும் கூடினாலோ குறைந்தாலோ உங்களோட உடலில் நோய். அந்த மூணும் கூடாம குறையாம பார்த்துக்கங்க. எவ்வளவு அழகிய ஒரு சுருக்கமான இதை, ஒரு தெளிவான இதை ஒரே ஒரு 1.25 இதில் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்தது வருகிறீர்கள். அடுத்த பொருள மருந்தென வேண்டாவாம் யாக்கை, அருந்தியதாக்குறது போற்றி உணவு. நீ சாப்பிட்டது, இவங்க சாப்பிட்டது செரிமானம். அப்படியே நான் பாட்டு பண்ணேன் இல்லையா, அந்த பாடல் எல்லாமே திருக்குறள் இருந்து எடுத்தப்பட கற்றுக்கலாம். சாப்பிட்டது முன்னால சாப்பிட்டது செரிமானம் ஆயிடுச்சா, நல்லா செரிமானம் ஆகி மீண்டும் உனக்கு பசிக்குதா, உன் உடல் பசியை உணருதா? காலை 8 மணியாக சாப்பிடணும், மதியம் 1:30 மணியாக சாப்பிடணும், இரவு 9 மணிக்கு சாப்பிடணும், சில பேர் 10 மணிக்கு சாப்பிடுறது, 11 மணிக்கு சாப்பிடுறது, 12 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 20 மணி பார்த்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி நேரம் பார்த்து முதல்ல உணவு அருந்துவது தவறு. இதைத்தான் அவர் அன்னைக்கே சொல்லிட்டார். உனக்கு பசித்து உன்னுடைய முந்தைய வேலை சாப்பிட்ட உணவு செரிமானான பிறகு அதை நீ உணர்ந்து அடுத்த வேலை உணவை நீ சாப்பிட்டாலே உடம்புக்கு மருந்தே வேணாம். 2வது பொருள் மருந்தென வேண்டாவாம் யாக்கை, உடம்புக்கு மருந்தே வேணாம்.
உன்னுடைய நீ சாப்பிட்டது அருந்தியது அற்றது ஏற்கனவே வந்து அதை செரிமான பிறகு உணவு தேவைப்பட்ட பிறகு அப்புறம் நீ அடுத்த வகை உணவு சாப்பிட்டீங்கன்னாவே உன் உடம்புக்கு மருந்து வேண்டியது. இப்படி 10 பொருளையும் இதுதான் சொல்றாரு. அடுத்து 3, 4 பொருளையும் இதே தான். 5வது பொருள் இதே தான். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனி ஊர்பாடு இல்லை உயிர். உன் உடம்புக்கு அவருக்கு ஒரு உணவு பிடிக்கும், அந்த உணவு அந்த பாப்பாவுக்கு பிடிக்காது. அந்த பாப்பாவுக்கு ஒரு உணவு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச உணவு அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ உன் உடம்புக்கு ஏற்ற உனக்கு பிடித்த மாறுபாடு இல்லாத உண்டி, உன் உடம்புக்கு மாறுபாடு இல்லாத உணவை மறுத்து உண்ணி அந்த உனக்கு தேவை அளவுக்கு மட்டும் ஏற்றுக்கொண்டு மீதியை மறுத்து கொண்டால் ஊறுபாடு இல்லை உயிர். உன்னோட உயிருக்கு வந்து கேடை. இப்படி எல்லாமே அந்த மருந்து என்ற அதிகாரத்தில் இது மட்டும் தான் இருக்கு. அதை பற்றியான புரிதல் தான், அதை கற்ற பிறகுதான் இப்போ வந்திருக்க பல இயற்கை மருத்துவம் என்கிற மாற்று மருத்துவம் என்கிற பல தோழர்களே அந்த திருவள்ளுவருடைய மருந்துகளை பின்பற்றி தான் இன்னைக்கு மருத்துவம் பார்த்து வர்றாங்க. நம்ம தோழர்கள் கூட பல பேர், நம்ம காமிய காசு தோழர், உமர் ஃபாரூக், நம்ம உடுமலையில் கூட தோழர் கிருஷ்ணன், இங்கே எல்லாருமே வந்து நம்ம மருத்துவத்தை திருவள்ளுவர் அந்த அதிகாரத்தை பின்பற்றி தான் கொண்டிருக்காங்க. அதைத்தான் இப்போ எல்லாரும் நம்ம பரப்பிட்டு வரோம். ஏன்னா இன்றைய உலகத்துக்கு, இன்றைய வாழ்வியல் உலகத்துக்கு நம்ம மருந்து அந்த உடம்புக்கு தேவையான இந்த அறிவுரைகள் தேவை. எவ்வளவோ செல்வம் இருந்தாலும், எவ்வளவு அறிவு நலம் இருந்தாலும், எவ்வளவு பொருள் வகை இருந்தாலும், எவ்வளவு பேருடைய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் நம்ம உடலும் உயிர் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் பின்பற்றணும். இல்லைங்களா? 30ஆகவே 40ஆகவே 50ஆகவே நிறைய பேர் இறக்குறாங்க. அதுவும் இந்த கொரோனா பிறகு, இந்த கொரோனா ஊசி போட்ட பிறகு நிறைய பேர் நோய் எடுத்தாங்க. நல்லா இருந்தவங்க கூட ஊசி போட்ட நிறைய பேர் நல்லா விளையாட்டு வீரர் போட்டுன்னு போயிடாரு, நல்ல ஒரு சான்றவர் போட்டுன்னு போயிடாரு. உடல் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் உடம்பை வச்சிருந்தவர் அவரு போயிடாரு. என்ன காரணம்? நம்முடைய மருத்துவ முறைகளை நம்ம மீறி மறந்துட்டு மாற்று மருத்துவத்தை ஆங்கில மருத்துவத்தை தேடி போனதுனால அந்த விளைவுதான். என்னுடைய சொந்த தம்பியே நான் இழந்துட்டேன். 24 ஆகவே 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஆங்கில மருத்துவம் 1999 2002 வரை ஆங்கில மருந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மாத்திரம். அந்த 24 ஆண்டுக்கு முன்பாக ஒரு 500 ரூபாய் மதிப்புங்கிறது இந்த தேவை. எனக்கு அப்போ அந்த இந்த அறிவு இல்லாதனால அவனை காப்பாற்ற முடியும். அவ்வளோ மருந்துகள் அப்பா வாங்கிட்டு வந்துடுவார். முறையில் சரி அப்படின்னாங்க. சின்னதாக தொடங்கினது அது அப்படியே ஒவ்வொரு மருத்துவமாக போய் சின்ன சின்ன மருத்துவர்களாகி பெரிய மருத்துவமனை போய் பாண்டிச்சேரி, ஜிப்மர், பெங்களூர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவோட பல பெரிய மருத்துவமனைகளும் போயும் அவனை காப்பாற்ற முடியும். அதெல்லாம் போனதுனால தான் அவனை காப்பாற்ற முடியும். சுருக்கமாக சொன்னால் அதான் சொல்லுவேன். நிறைய மருந்துகள், ஒவ்வொரு நாளும் மருந்து, ஊசி, அந்த நோய் விலகவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் ரொம்ப உச்சத்துக்கு போய் 2002 அவர் இருந்தார். அப்போ என்னோட மனசில் விதைதாது ஆங்கில மருத்துவம் நம்மளை ஏமாற்ற முடியும். இது உண்மை. நான் வாழ்விற்காக பட்டது. இன்றைய சமூகம், இன்றைய முதலாளித்துவம் ஆங்கில மருத்துவத்தை திணிச்சு அதன் மூலமாக மருந்து மாஃபியாக்கள் மூலமாக நம்மளுக்கு மருந்து விற்பனை பண்ணி நம்மளை வச்சு அவங்க சம்பாதிச்சு நம்மளை உயர்த்திக்கிறாங்க. இது வந்து வாழ்வில் நான் உணர்ந்த உண்மை. அதனால தான் ஆங்கில மருத்துவத்தை நான் யாரும் தொட வேண்டாம். உங்களுக்கு உடம்புக்குள்ள என்ன வருது? நான் முதல்ல சொன்னதை பின்பற்றுங்க. சுருக்கமாக சொன்னால் ஒரு 4 வழி எல்லாத்துக்கும் அடிப்படையாக தான். தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி. ஒருத்தர் 2 லிட்டர் குடிப்பாங்க, உங்கள் உடலுக்கு 3 லிட்டர் குடிப்பாங்க. நீங்கள் 4 லிட்டர் குடிச்சா தான் ஒரு நாளைக்கு. அவ்வளவு தேவையில்லை. உங்கள் உடம்புக்கு பரிமளம் அம்மா உடம்பு வேறு, தடமான ஐயா உடம்பு வேறு, பஞ்சலிங்கம் ஐயா உடம்பு வேறு, தெய்வானி அம்மா உடம்பு வேறு. அப்போ அவங்க உடம்புக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ, அந்த வேட்கை நீர் வேட்கை எவ்வளவு எடுக்கிறதோ, அந்த தாகம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு உச்சம். முதல் இதுதான். நீங்கள் குழந்தைங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த 4 பின்பற்றிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நோயே இல்லை. அந்த தண்ணீரையும் ஒவ்வொரு முடக்கு ஒவ்வொரு மிடராத்தான் ஒப்பிடிச்சு தான் கொடுக்கும். ஒரு செம்பு தண்ணீர் கொடுத்து நமக்கு பேசி திரும்ப குடிச்சுவார், கடகடகடன்னு உள்ள போயிடும். அது உண்மையிலேயே கேடானது. பெரிய அறிஞர்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, நீங்களே உணர்ந்தலாம். பட்டறிவுகளை உணர்றதா எல்லாமே. யார் சொல்லி கேட்கறோம், நீங்கள் பட்டறிவு உணரலாம். ஒரே ஒரு முடக்கு ஊற்றி கொப்பளிச்சு ஒரு தடவை குடிக்கணும். அப்புறம் கொப்பளிச்சு இப்போ ஒரு முறை தான் குடிச்சேன். எனக்கு அந்த தண்ணி வேட்டி தீர்ந்தது. ஒரு செம்பு கூட ஒரு கோலை கூட நான் குடிக்கல. ஒரு முறை தான் குடிச்சேன். இது அப்படியே குடி வச்சு அம்மாவை அது மாதிரி குடிச்சாங்க, நான் அந்த மாதிரி. அம்மா இப்போ நம்ம மருத்துவமனை குடிக்கிறாங்க, நலமாக இருக்காங்க. அப்போது அந்த கொஞ்சத்துலேயும் நம்முடைய வேட்டி அடங்கிடும்.
ஒரு பெரிய ஒரு செம்பே குடிச்சாலும் தீராது, அந்த ஒரு மடக்குலயே அடங்கி. அப்ப தண்ணீரை அப்படித்தான் குடிக்கணும். பல நோய்களுக்கான தீர்வு அந்த தண்ணீருக்கு குடிக்கிறது இருக்கு. அதே போல தண்ணீரை கவித்தான் குடிக்கணும். குழந்தைங்க குடிக்கிற மாதிரி கவித்தான் குடிக்கணும். கவி குடிச்சாத நடிக்கிற மாதிரி வேலை பண்ணணும் இல்லையா, அதனுடைய வினைத்தை இப்ப நம்ம அனுபவிச்சுக்கோம். உங்க வீட்டுல உங்களுக்கான செம்போ அல்லது கோலையை வச்சு நீங்க குடிங்க. வெளியில போனா தவிர்க்க முடியல, எல்லாரும் தான் குடிக்கணும், அண்ணாந்து குடிங்க. அதையும் அண்ணாந்து ஊத்திட்டு கொஞ்சம் கொப்பளிச்சு குடிங்க. ஆனா வீட்டுல தண்ணி கவி குடிங்க. நல்ல பழக்கம் அது. அது கெட்ட பழக்கம் நம்ம மாற்றி வச்சுட்டாங்க. அப்ப அந்த உணவு முறைக்கு இந்த தண்ணி குடிக்கிற முறை இதை பின்பற்றினாவே பாதி நோய் இல்லை. இரண்டாவது, பசித்தால் மட்டும் உணவு பசித்தால் தான். பிரியாணி பார்த்து ஆவல் வருதுன்னு இல்லை, ஒரு புரியாத ஒரு பொருள், நம்ம பிடிச்ச ஒரு பொருள் பார்த்தோன்னே உணவு ஏதோ ஒரு நாள் அப்படி தவறுதோ அப்படி பண்ணாலும் அடுத்த வினை அதை சரி பண்ணிக்கணும். முதல்ல ஐயா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த உணவு செரிமானமான போது அடுத்த உணவு இருக்கும். அப்படி பசித்தால் மட்டுமே உணவு. காலையில் 8:30 மணிக்கு வெவ்வேறு பள்ளிக்கு பேருந்து வருது அல்லது மூடுந்து வருது, நான் அந்த குழந்தைகளை 7:30 மணிக்கு எழுப்பி விட்டு வேகமாக துணிச்சு நிறைய குழந்தைகளுக்கான பக்க விளைவுகள் நோய் சூழல் வர்றதுக்கான இதுதாங்க. நம்ம காலத்தில் நம்ம படிச்ச போல இந்த அவசர விதி இல்லை. 9 மணிக்கு 10 மணிக்கு பள்ளி போனால் பொறுமையாக இருந்துச்சு, 8 மணிக்கு தான் சாப்பிடுவோம், 8 மணிக்கு சாப்பிடுவோம். நம்மளை யாரும் கட்டுப்படுத்தி இல்லை. ஃபஸ்ட்டாக சாப்பிட்றா இல்லை போறா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம உடல் நலமா இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு குழந்தைகளை பாவமாக இருக்கு. அவங்க பாவமா இல்லை பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படி திணிக்கிறாங்க. அது கூடாது. அப்படி ஒரு நாள் பசியோட போனா போகுது. அது பசியிலிங்கும் போது அதை திணிச்சு கட்டாயப்படுத்திய 2 ரூபாய் விட்டாலும் அது அந்த பெண் அந்த குழந்தைக்கு அது தீங்குதான். ஏன்னா அது பசிக்கல. அதே போல பள்ளியில போய் 11:30 மணிக்கு அது 11 மணிக்கு அதுக்கு கழிவு வந்து சிறுநீர் போனா விட மாட்டாங்க. பள்ளியை மணி அடிக்கிறப்ப தான் விடுவாங்க. இதெல்லாம் தான் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு நோய்க்கான காரணம். அது சிறுநீர் வரும்போது போயிடும், மடம் வரும்போது கழிச்சிடும். அது எல்லா உடலுக்கும் பொதுவானது. நீ படிப்பாளி, பெரிய அறிவாளி, பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறதுக்காக அதை அடக்க முடியாது. அதை சரி பண்ணிக்கனா தான் அடுத்து நீ அந்த உடம்பை காப்பாற்ற முடியும், அந்த உடம்பு உயிரை காப்பாற்ற முடியும். அப்போ அது நேரத்துக்கு அதை விடாம கட்டுப்படுத்தி வச்சிருக்கணுமா, அது மூலமா அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கும். உணவு அதே மாதிரி 12 மணிக்கு தான் சாப்பிடணுமா, அது பசியே இருக்காது, ஆனால் சாப்பிடணுமா. அந்த மாதிரி கட்டாயம் இல்லாமல் நீங்களும் சரி பெரியவங்களும் சரி பசித்தால் மட்டும் நல்லா உணருங்கள். 12 மணி ஆச்சுன்னா பசி 1 மணி சாப்பிடணும் அப்படிங்கிறத உணராது. மாதிரி ஒரு 10 நிமிடம் அந்த தண்ணி ஒரு வாய் குடிச்சு பாருங்க. தண்ணி குடிச்ச பிறகு மீண்டும் பசி எடுக்குதா, உணர்ந்து சாப்பிடலாம். பசியை உணர்ந்து சாப்பிடலாம். இனிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவே நிறையான்கண் நோய் அப்படிங்கிற அதே மருந்து. நம்முடைய உணவு நமக்கு தேவை உணராமல் அதிகமாக சாப்பிட்றதுனால எவ்வளோ இன்பம் பெறுகிறோமோ அதை விட பெரிய நோயை நம்ம சம்பாதிச்சுக்குவோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பசியை உணர்ந்து சாப்பிடும்போது தொலைக்காட்சி பார்க்காது, கைபேசி பார்க்காது, புத்தகம் படிக்காது, யாரோடும் சண்டை போடாது, யாரோடும் எதை பற்றியும் பேசாது. அப்படி பேசுனா சாப்பாடு நிறுத்திடுங்க. அவங்க பேசி முடிக்கட்டும், நீங்கள் அவங்களோட சண்டை போட்டு முடியுங்க. ஏதோ ஒரு பற்றி கலந்து பேசுவாங்க. சாப்பிடும்போது தான் நம்ம வீட்டில் துணைவியார்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் ஏதோ ஒரு பேசிட்டு இருப்பாங்க. இப்போதான் அது வரைக்கும் முன்னால் பேசுவாங்க, பின்னால் பேசுவாங்க. சாப்பிட்ற உட்காரும் போதே எதை பற்றி வேணால் பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்னன்னா அவங்களும் அதை பேசுங்க, அப்புறம் சாப்பிடுங்க. இல்லை சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறோமான்னு சொல்லிட்டு நிறுத்திடுங்க. ஏன்னா அந்த உணவு நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் வந்தாலும் அந்த உடலில் ஒட்டணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்காம இருக்கும். தொலைக்காட்சி பார்த்து நீ சாப்பிட்றதுல இவ்வளோ நாள் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம், அந்த உணவு பயனில்லை. உடம்பு அது மீண்டும் உடம்பு கெடுத்து தான் கழிவா வெளிதான் போக முடியும், உள்ள கண்டாரு. இப்போ நீங்கள் இவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த உணவை அன்று நினைத்து பல அறிஞர்கள் சொல்லுவாங்க, அந்த உணவுக்கு நன்றி சொல்லி, அப்படி கூட இல்லை, அந்த உணவுக்கு அன்று கிடைத்த அந்த உணவுக்கு நன்றி சொல்லி அதன் மேல் மட்டும் கவனம் செலுத்து. நீங்கள் வழிபாடு நினைச்சாலும் சரி, இறை வணக்கம் செலுத்தாலும் சரி, அந்த உணவுக்கு கொடுக்குற மதிப்பு நினைச்சாலும் சரி, ஆனால் நீங்கள் அந்த உணவை நினைச்சு அதை மட்டுமே எண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுனால உங்களுக்கு பயன். அதான் நான் அப்ளை பண்ண மாதிரி உண்ட உணவு செரித்தன்மை எதுனா உணவினையே மருந்து என்றான் ஆதியில் மாந்தன். அந்த உணவு தான் மருந்து, நமக்கு வேறு மருந்து கிடையாது. உண்ட உணவு தான் நமக்கு மருந்து. அப்படி பொறுமையா அதுபோல உணவை மென்று ஒவ்வொரு கவலத்தையும் தண்ணீர் போல மெதுவாக ஒரு வாய் போட்டாலும் நல்லா மென்று உங்களுடைய உமிழ்நீர் அதில் கலக்கணும். அந்த உணவோட உமிழ்நீர் கலந்து ஒவ்வொரு வாய்க்கும் 4-5 வாய் ஒவ்வொரு வாய்க்கும் அது கலக்கும். அடுத்த வாய் போடும்போது அது மாதிரி கலக்கும். நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டாலும் நிறைஞ்சிரும், பசி வயிறு நிறைஞ்சிரும். நிறைய உணவு வேண்டியதில்லை. ஆசையிலையோ அல்லது நேரத்துக்கு கருதியோ நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையோ நீங்கள் அந்த மாதிரி பல பேர் சாப்பிட்டு பழகிட்டாங்க. அது கூடாது. உணவுக்காக அந்த நேரம் உணவுக்கு தான் நான் ஒதுக்கிடுவேன். அப்போ அதுக்காக மட்டும் நான் வாங்கியிருக்கேன். இரண்டாவது இது ரெண்டே கடைபிடிச்சுன்னா கட்டாயம் உங்கள் உடலுக்கு நோய் இல்லை. மூணாவது உடம்புக்கு ஓய்வு. பெரிய என்ன வேலை செஞ்சாலும் சரி, எழுத்து வேலை இருந்தாலும் சரி, கொத்து வேலை செஞ்சாலும் சரி, கூலி வேலை செஞ்சாலும் சரி, வேலை முடிஞ்சு உங்களுக்கு ஓய்வுன்னு உடம்பு தேவைப்படுகிறான். ஓய்வு
ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கு நிற்பது ஓய்வு, நின்று கொண்டே இருப்பவனுக்கு உட்கார்வது ஓய்வு, உட்கார்ந்து கொண்டே இருப்பவனுக்கு படுப்பது ஓய்வு, படுத்துக்கொண்டே இருப்பவனுக்கு தூங்குவது ஓய்வு. ஓய்வு என்பது தூக்கம் மட்டுமே இல்லை, அவங்க செய்து கொண்டிருக்க வேலையிலிருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து அவங்களுக்கு ஓய்வாக இருப்பது தான் ஓய்வு. அந்த ஓய்வை நீங்கள் கட்டாயம் கொடுத்தா. எதுக்காக இந்த பாடு? எல்லாம் அந்த உயிருக்கும் உடலுக்காக தான். அந்த நான் பண்ண மாதிரி உடலின் மொழியை புரிஞ்சுக்கணும். மாதிரி நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படுது. இந்த நேரத்தில் இந்த ஓய்வு தேவைப்படும், அது நீங்கள் எடுத்து ஆகணும். அது 10 அகவையாக இருந்தாலும் 20 அகவையாக இருந்தாலும் 5 அகவையாக இருந்தாலும் அது எடுத்தாதான் திரும்ப நீங்கள் அடுத்து அதோட சேர்ந்து அந்த ஓய்வுக்கு பிறகு ஓட முடியும், அந்த உழைப்பை நீங்கள் செலுத்த முடியும். அப்போனா அந்த ஓய்வு தேவை. அப்போ ஓய்வு உடம்பு கேட்குதுன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும், அந்த உடலின் மொழி தெரியும். இப்போ எனக்கு ஓய்வு தேவை, நான் ஓய்வு எடுப்பேன். 4வது இரவு தூக்கம். நம்ம அப்படியே பரிமாணம் சொன்னேன், இரவு 1:30 மணி வரைக்கும் படிப்பாங்களா எழுதுவாங்களா? அது வந்து போக போக பாதிப்பு விடுவாங்க. இயற்கை நமக்கு கொடுத்தது இரவு தூக்கம். நம்ம நாட்டு சூழலுக்கு, நம்மளுடைய வெப்பநிலைக்கு சூழலுக்கு நமக்கு வந்து இரவு தூக்கம் கட்டாயம். 9 மணிக்கு நீங்கள் படுத்துருக்கணும் படிக்கணும். அந்த உணவு அதே மாதிரி இரவு 6-7 மணிக்கு உணவை முடிச்சுக்கணும். அந்த காலத்தில் நம்ம பிள்ளை தாத்தா பாடி அப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு தொலைக்காட்சி இல்லை, மின் விளக்கே இல்லை. 6 மணிக்கு வேலை முடிச்சு கூலி வேலையை முடிச்சு வந்தாலும் 6 மணிக்கு சமைச்சாப்பி 7 மணிக்கு படுத்துருவாங்க. அப்போ விடியற்காலம் 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. அவங்க உடல் நலமா இருந்தது, திடமா இருந்தது. 110 அகவை வரைக்கும் வாழ்ந்தாங்க. 70 அகவையில் ஆனாலும் இன்னைக்கு இவ்வளவு வயசு ஆச்சான். 73 இறந்துட்டாரா பாக்கிறாரு, பரவாயில்ல 73 போயிருக்காரு. 73 அகவை ஒரு அகவை கிடையாது. இந்த அகவையில் போனா அது மாதிரியான பழத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்காங்க. 73 அகவையில் வாழ்ந்துட்டாங்க. 110 அகவை தாத்து வாழ்ந்தாங்க. 105 அகவை வரைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெருமாள் எனக்கு எப்படி வாழ்ந்தார்? பெரியார் 95 அகவை இருக்கின்றார், கலைஞர் 90 அகவை இருக்கின்றார். அப்போ அதை விட அதிகமான அகவை வாழலாம். ஆனா நமக்குள்ள அகவை வரையறை இப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. முதலாளித்துவம் வந்து உருவாக்கி வச்சிருக்கு. இவ்வளவுக்குள்ள வாழ்ந்தா வாழ்க்கை, இவ்வளவு வாழ்ந்தா நீ அதிசயம். அதுக்குள்ள போட்டு முடிச்சிடும். மருந்து மாத்திரையே கொடுத்து முடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்து முடிச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கான இதுலயும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமூகத்தையும் இந்த பெருமுதலாளித்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம மாறி இருக்கோம். நம்மளோட உடம்பு நம்ம தான் பார்க்கணும். மருந்து போனோம், மருந்து மாத்திரை. நீங்க சித்த மருத்துவமே வேணாங்கிறாங்க. சித்த மருத்துவம் நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவே கூட வேண்டியது இல்லை. நீங்க இந்த உணவு முறையும் உடல் முறையும் வாழ்வியல் முறையும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா இயற்கை மருத்துவ முறை இதுதான். நான் சொன்ன இயற்கை மருத்துவம், தமிழ் மருத்துவம் இதுதான். ஆதி காலத்துல இப்படிதான் இருந்தாங்க. ஏன் அதை திரும்ப கொண்டு வர முடியாது? அப்ப இருக்கிற அதே உணவு முறை உடல் முறை இருக்கு, வாழ்வியல் முறை. நம்ம அவங்க மற்றவங்க துணிக்கிறதுல இருந்து மாறி கொஞ்சம் சிந்திப்போம். பக்கத்துல இருக்கிறவங்க எதிர்ப்பு இருக்கிறவங்க ஒன்னென்னோ பண்ணுவாங்க. நமக்கு என்ன சரி? மற்ற செயல் அப்படிதானே பண்றீங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி படிக்கணும், எப்படி குழந்தைங்க நம்ம தான் இப்படி. அதுபோல் நம்ம உடலையும் உயிரையும் காப்பாற்றுற வேலையை நம்ம தான் பண்ணுவோம். அப்போ அந்த தூக்கத்தை வந்து கட்டாயம் நீங்கள் 9 மணிக்கு படுத்துறோம். இரவு தூக்கம் கெட்டு வேலை வராமல் இரவு படி அவங்க எல்லாருக்கும் நோய். இது ஒரு நோய் இருக்கும். இரவு தூக்கம் முடிக்கிறவங்க எல்லாருக்கும் நோய். கேட்டால் சூழ்நிலையும் பாங்க அப்படி வேலைக்கு அந்த சூழ்நிலை அந்த வேலைக்கு போய் என்ன பண்ணுறீங்க? திரும்ப உடம்பு உயிர் காப்பாற்று தானே அந்த வேலை. அந்த வேலையை மூலம் கெடுத்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு அந்த வேலை செய்து என்ன பண்ணுங்க? அதனால 9 மணிக்கு படுத்துருங்க. காலையில் 3 மணிக்கு கூட எடுத்துருங்க, 4 மணிக்கு எடுத்துருங்க. உங்களுக்கு தூக்கம் எப்படி ஓய்வு வருது. ஆனால் இரவு 9 மணிக்கு படுத்தாங்க. படுத்து 1 மணி நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரணும். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கூட தூங்கலாம். எனக்கு படுத்த தூக்கம் வர முடியும், அதனால புத்தகம் படிக்கிறேன், தொலைக்காட்சி பார்க்குறேன், கைபேசி பார்க்குறேன்னா படுத்து உடனே தூக்கம் எல்லாருக்கும் வராது. எத்தனை மணிக்கு படுத்தாலும் 1 மணி நேரம் தள்ளி தான் வரும். 8 மணிக்கு படுத்தீங்கன்னா 10 மணி ஆகும், 10 மணிக்கு படுத்தா 12 மணி ஆகும், 11 மணிக்கு படுத்தா 12 மணி ஆகும். அப்போ நீங்கள் படுக்கிற நேரம் முன்னாலே படுத்துக்கிட்டா தான் தூக்கம் வந்துடும். அதை விட்டுட்டு எனக்கு தூக்கம் வரல அதனால படிக்கணும்னா அது தூக்கம் வந்து கூப்பிடாது. நம்ம தான் அதை தெரிவித்து போகணும். அது ஏற்று போனால் தான் அந்த தூக்கம் வரும். அப்போ தான் உடல் வந்து நலமாக இருக்கும். இந்த 4 முறையில் முதன்மையாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு மருந்தே வெளியே நோய் வராது. நான் பண்ண மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கணும். என்ன வந்தால் தவிப்பு இருக்கும், துன்பங்கள் பேரங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் இருக்கும். சின்னதாக்கி அதை மாற்றி மீண்டும் மனதை அமைதியை கொண்டு போயிட்டா தான் அடுத்த நாள் வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்மளுடைய அடுத்த செயல்பாடுக்கு நம்ம போக முடியும். ஐயா அவர்கள் பாடி இது போல பாடல்கள் அது போல நமக்குள்ள ஒரு ஊக்கமாக இயக்கமாக இருக்கும். இலக்கியம் என்பது அம்மா சொல்வது, இலக்கியம் என்பது நமக்கான இளமைக்கான வழிகாட்டுதல் இருக்கும். அந்த வழியை நாங்கள் பின்பற்ற இலக்கியம் படிக்கிறது, பேசுறது, பாடுறது. இதுக்கு இடையில இந்த மருத்துவத்தை நீங்கள் பின்பற்ற. மருத்துவமே இது அல்ல, இது வந்து நம்ம வாழ்வியல் முறை, வாழ்வியல் நடைமுறை பின்பற்றினாவே வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் இந்த 4 முறையில் கட்டாயம் பின்பற்றுங்க.
நீங்கள் முயற்சி பண்ணி எங்களை எல்லாமே ஒரு தொடக்கும் போது உங்களுக்கு கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா தானாக பழகிடும். அந்த வாழ்க்கைக்கு நம்ம மாற்றிடும். அதே போல் உடம்புக்கு அப்படி மீறி நோயின்னு வருது, காய்ச்சல் வருது, வயிற்று சிக்கல் வருதுன்னா சாப்பிடாதீங்க. உள்ளுக்குள்ள போடுறது இருந்துச்சுன்னா தானே செய்ய. இதுக்கு மருத்துவர்கிட்ட போகணும் இல்லை, எந்த மருத்துவமும் வேண்டியது. நீங்கள் போய் பார்த்துட்டா சரி ஒன்றும் இல்லை. நீங்கள் உள்ளே போகிற இருந்துச்சுன்னா வெளியே போகிற தான் நின்றுடும். காய்ச்சல் வந்தால் 2 நாள் 3 நாள் விருந்து மருந்து 3 நாள் பிரிவுங்க சொன்னாங்க. அந்த மருந்து தான் 3 நாளைக்கு தான் இருக்கணும். 3 நாளுக்கு ஒரு நீங்கள் உணவு எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுக்காமல் இருக்குது, அதை பொறுத்த சரியாது. வயிற்று வலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி. மீறி பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போது இருக்குன்னா பழங்கள் எடுக்கணும். சோறு விட்டு அமைச்ச சோறை விட்டு பழங்கள் எது நாள் அதையும் 1 நாள் வயது விட்டு 2 தான் சாப்பிடணும். கவனம் வந்து 2 தான் சாப்பிடணும். அந்த உமிழ்நீர் வந்து அந்த பழங்கள் உள்ளே போடுற பொருளை உமிழ்நீர் நல்லா கலந்து அந்த சுவையை உணர்ந்து, ஒரு முறை தண்ணி குடித்தா அந்த சுவையை உணர்ந்து உள்ள இருக்கும். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தேவையும் குறைவாக தான் இருக்குது, நிறைய வேண்டியதும் இல்லை. அந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த 2-3 நாள் பிறகு இன்னும் 3 நாள் ஆன பிறகு நல்ல சமைச்ச உணவுக்கு நீங்கள் மாறுங்க. பின்பற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கை. நான் இது பட்டறை தான் சொல்கிறேன், கேட்டதை படித்ததை சொல்கிறேன், நான் பட்டதை சொல்கிறேன். அதனால் அதே போல் நீங்கள் பின்பற்றுங்க. நெடுங்காலம் இந்த சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக நான் வாழணும், நான் பேசணும் அப்படின்னா நம்ம உடல் நாம நான் பல நிகழ்வுகள் அதை சொல்கிறேன். நம்ம உடல் நாம மக்கள் நம்ம பேசணும். அந்த உடல் நாமாவுக்கு என்ன வழியோ பின்பற்றுங்க. ஐயாவை சொன்ன போல் அம்மா அன்றைக்கே சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா. அப்போ அவர் கேட்கல, நீங்கள் ஐயா வந்து பின்பற்றுவார் அப்படின்னு நான் எண்ணுகிறேன். நலமாக இருந்து இந்த மக்களுக்கு சமூகத்துக்கும் கொண்டாடுவோம். நன்றி. ஒரு புரோட்டா காதல வச்சுக்கிட்டு நானும் புரோட்டா காதல் தான் அளவு அதுக்கு நன்றி. நம்மாழ்வார் சொல்லுவாரு, வயிற்றுல பல்லு இல்லை, வயிற்றுக்கு பல்லு இல்லை. ஆகையினால நாம வந்து உணவை வந்து நல்லா பல்லுலயே மென்று அரைத்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம். உள்ள தரணும். சோறு